நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? உத்தரவு போட்டு செய்ய காத்துக்கிட்டு இருக்கல. அந்த மோகன் என்னை ஏமாத்திட்டாரு. இன்னொரு பண்ண விரும்புறாரு. ராணி, அவன் செஞ்ச பச்சை துரோகம். அவன் இதுவரைக்கும் எனக்கு மாத்திரம் தான் எதிரி நினைச்சேன். இப்ப நம்ம 2 பேருக்கு பொது எதிரி ஆயிட்டான். அதுக்கு படி வாங்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ராணி, இந்த மாதிரி அருமையான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கமா, நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்றேன். நான் விரும்புறது எனக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கிற மாதிரி அவர் விரும்புறது அவருக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கணும். அவ்வளவுதான். கரெக்ட். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். கமான், நீ சொல்லு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மோகன் தொழிலை பத்தியும் பரம்பரை பத்தியும் நீ சொல்லணும். ஓஎஸ். ராணி, நான் சொல்லிட்டு வந்துட்டா நான் விரும்பினது கிடைக்கும் இல்ல. அதுபோதும் நீ இடத்த சொல்லு. வக்கீல் இந்திர பாரத் சாரதி வீடு. ஓ, பெரிய இடத்துலதான் அந்த சின்ன பையன் விளையாடி இருக்கான். நீ இப்ப நான் பாத்துக்கிறேன். மதன், எது விபரீதமா நடக்காம பாத்துக்கோ. டே மோகன், அன்னைக்கு உன் கையால தீட்டி வச்சியே கத்தி, அது இப்ப உன் கழுத்துக்கே வருது. ஒரே வெட்டு. சொந்த பழியும் தீருது, வந்த கிளியும் சேருது. ராணி, ரெண்டு நாளா உன்னை பார்க்கவில்லைன்னு உனக்கு கோபம் போல் இருக்கு. ராணி, நீ ஒரு பொண்ணு தெரிஞ்ச உன்னை உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு சங்கோஜமா இருக்கு. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், நடந்துகிட்ட முறைகள், இதெல்லாம் நினைக்கிற போது வருத்தமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ராணி, அன்னைக்கு வக்கீலம்மா வீட்டுல உன்னை என் தங்கச்சின்னு விளையாட்டு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணனாத்தாம வந்திருக்கேன். ஆமாம்மா, இனிமே நீ திருடி வாழ வேண்டாம், தனியா இருக்க வேண்டாம், என் கூட வந்துரு. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் செய்யறதுக்கு நான் தயாரா காத்துட்டு. மோகன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உன் நல்ல மனசு தெரியாம ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன். ராணி, நீ என்ன சகோதரியா நினைச்சிருக்கே, நான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். நீ என்ன வாழ வைக்க வந்திருக்கே, நான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ராணி, காத்து தசை மாறி வீசுது. மோகன் என்ன பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதன், வக்கீலம்மா வீட்டுக்கு போய் அவரை பத்தி ஒண்ணு சொல்லிடாதே. நான் ஒரு குறிக்கோளை நோக்கி புறப்பட்டுட்ட, நீ வெளியில வந்து குறுக்கிடுற. உன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா என்னால மனசை மாத்திக்க முடியலையே. உன்னை கெஞ்சி கேட்கிறேன் மதன், தயவு செய்து அவர் காட்டி கொடுத்துடாத. ஆல் ரைட், நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் போ. ஓகே. கையெடு மதன். உன்னை தொட எனக்கு உரிமை இல்லைங்கிறியா? மோகனை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசையில் தான் உன்னை பயன்படுத்த பார்த்தேன். சந்தேகப்பட்ட ராணி, நான் சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு மதன், இன்னொருத்தரோட வாழ என் மனசு விரும்புறதில்லை, என்ன மறந்துடு. ராணி, உண்மையிலேயே நான் மோகனுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாகறத தவிர வேற வழியே இல்ல. அது மட்டும் நடக்காது. அது நடக்காதுன்னா மோகனை பத்தி நீ நினைக்கிறதும் நடக்காது. அவரை பத்தி நான் சொன்னதை வச்சு என்னையே மிரட்டுறியா? நீ வக்கீலம்மா வீட்டுக்கு போய் அவர் பத்தி சொல்றதுக்கு முன்னாலே உன்னையே நான் போஸ்ட்ல காட்டி கொடுத்துடுறேன். என்னையே காட்டி கொடுப்பியா? எங்க தைரியம் இருந்தா செய் பார்க்கலாம். மதன், இந்த ராணி லேச துணிய மாட்டா, துணிஞ்சிட்டா செய்யாம விட மாட்டா. வர. உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே. ராணி, இந்த அக்கிரமம் செஞ்சு யார் ராணி? சொல்லு ராணி, சொல்லு, சொல்லுமா. இப்படி வாங்க சார். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இந்த பக்கமா ஓடி வந்துட்டான். அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் பூத்திருப்பான் போல தெரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? கொலகாரனோ திருடனோ என் வீட்டுக்குள்ள வர முடியாதுப்பா. உங்க கண்ணுல பட்டா அவனை போலீஸ்ல ஒப்படைங்க, கதவு சாத்திட்டு போடுங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற கொலகார நான் 3 என்றதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்ல
என்ன சுட்டாதீங்க சார். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, அதுலயும் சின்ன வயசு பையன். பணத்திமுறை இள ரத்தமும் சேர்ந்து கொலை பண்ணிட்டியா? இல்ல சார், சத்தியமா இல்ல. நான் மனசார ஒருத்தியை காதலிச்சேன். ஆனா அவளும் என்ன பயன்படுத்தி இன்னொருத்தர் அடைய திட்டம் போட்டான். நான் ஏமாற்றப்பட்டேன் தெரிஞ்சது. ஆத்திரத்தில் அவளையே தீர்த்து கட்டிட்டேன். அம்மா பேரு ராணி. தொழில் திருடு. அந்த பையன் அவனுக்கு அதே தொழில் தான். அவன் பேர் மோகன். பயப்படாத. உனக்கு விஸ்கி சாப்பிடுற பழக்கம் இருக்க? உண்டு சார். இப்ப எனக்கு அது கண்டிப்பா தேவையும் கூட. சோடா இருக்கு, ஊத்திக்கோ. உன் அளவு எனக்கு தெரியாது. இப்ப சொல்லு. இதுதான் நடந்தது. ஆல்ரைட், இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. சார், நீங்க என்ன காப்பாத்தாடாலும் பரவாயில்ல, என்ன காட்டி கொடுக்காம இருந்தா ஓகே. பைத்தியக்கார, உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கு. குத்தம் செஞ்சா தண்டனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதனால அவனுக்கு செய்ய போறேன். கொஞ்சம் சரியா? எனக்கு வேணும் காதல். எங்க அத்தையை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். 10 நிமிஷம் தான் அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. என்னம்மா? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லம்மா. நம்ம வசந்தாவா இப்படி கேட்கிறான்னு ஆச்சரியப்படாதீங்க. என்னடா இவ இப்படி கேட்டுட்டாளேன்னு வருத்தமும் படாதீங்க. சொல்லு. நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சாதான் இது நடக்கும். நீங்க விரும்பலைன்னா இனிமே இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சொல்லம்மா. அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. என்னம்மா இது? நீ வர வர லாபாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. ஒரு வேலை செய், நான் உங்க மாமா அனுப்புறேன். உன் பீடி எல்லாம் அவர்கிட்ட சொல்லு. பொறுமையா கேட்டுட்டு இருப்பாரு. நான் சுருக்கமா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அத்தை, நானே உங்ககிட்ட சொல்றேன். சரி சொல்லு. அம்மா. யார் பண்ணி? இது இது என் முரளினுடைய ட்ரெஸ். அவன் போட்ட அதே ட்ரெஸ். இதை பாருங்கம்மா. இது அவனுடைய தானடா. சொல்லப்பா, இதெல்லாம் உனக்கு ஏது? எங்க கிடைச்சது? வசந்தா, இதை பிடிச்சு படிமா. அன்பார்ந்த வக்கீல் அம்மா அவர்களுக்கு ராஜலிங்கம் எழுதியது. ராஜலிங்கம், இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டதா ஞாபகம். என்னை உங்களுக்கு அவ்வளவாக நினைவிருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னை போன்ற எத்தனையோ குற்றவாளிகளை சந்திக்கும் உங்களுக்கு என் முகமும் பேரும் ஞாபகம் இருக்க நியாயமில்லை. ஆனால் உங்கள் பிள்ளையின் கழுத்தில் கிடந்த டாலரை திருடி விட்டதாக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு பையனின் தந்தை என்றால் நிச்சயம் ஞாபகம் வரும். அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று அதே இயக்கத்தில் என் பிள்ளை இறந்து விட்டார். இறந்து விட்டானா? Oh my God! அந்த ஆத்திரத்தில் உங்கள் பிள்ளையை நான் தூக்கிக் கொண்டு போய்விட்டேன் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. என் பிள்ளையை தூக்கிட்டு போனது நீதானா? 20 ஆண்டுகளாக அவனை என் பிள்ளையாகவே வளர்த்தேன். இந்த கடிதம் உங்கள் கைக்கு வந்து சேரும் போது நான் உலகத்தை விட்டே போயிருப்பேன். அப்போ என் பிள்ளை அந்த லெட்டர் முழுக்க படிச்சா தெரியும். படிவா. சாவதற்கு முன்பு என் மனசாட்சி என்னை உறுத்தியது. தாயையும் பிள்ளையும் 20 வருஷம் பிரித்து வைத்திருந்த என் தவறு என்னை வாட்டி வதைத்தது. அதன் காரணமாக உங்கள் மகனை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன். நடந்ததை மறந்து மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த கடிதத்தோடு வந்திருக்கும் இளைஞன் தான்
உங்கள் மகன் முரளி. என்ன பிரிஞ்சிருந்த முரளி நீதானா? எப்ப இப்படி இருந்தப்பா இப்ப என்னங்க என்னங்க இது யாரும் தெரியுதா? என் நம்பிக்கை வீண் போகலங்க. நம்ம முரளி முரளி என்னங்க ஊரே கூட்டுங்க, பெரிய விழா நடத்தி நம்ம மகனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும். வசந்தா வசந்தா, உனக்கா ஒருத்தம் பிறந்திருக்கா, உன்னை தேடி ஒரு நாள் வருவான்னு அடிக்க சொல்லுவேனே, அந்த முரளி வந்துட்டாமா. உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணா பார்க்க போறேன். முரளி